Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவன் அறுவை சிகிச்சைக்கு பின் விரைவில் மீண்டான். விரைவாக மீளுதல், மீண்டும் புத்துணர்வு பெறல், மீண்டும் முன்னேறுதல். இதையெல்லாம் நாங்கள் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? பவுன்ஸ் பேக், பவுன்ஸ் பேக் எனும் phrasal verb-ஐ பயன்படுத்துவோம். வேறங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் அறுவை சிகிச்சைக்கு பின் விரைவில் மீண்டான். He bounced back. ஏன் bounced back என்று சொல்கின்றோம்? கடந்த காலத்தை குறிக்கிறது. He bounced back after surgery. He bounced back after surgery. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? He bounced back after surgery. அந்த அணி இரண்டாம் பாதியில் மீண்டும் முன்னேறியது. The team bounced back in the second half. The team bounced back in the second half. எல்லாருமே வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. The team bounced back in the second half. மீரா பிரிவிலிருந்து விரைவில் மீண்டாள். Meera bounced back from the breakup quickly. Meera bounced back from the breakup quickly. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Meera bounced back from the breakup quickly. குழந்தைகள் வழக்கமாக காய்ச்சலுக்கு பிறகு மீண்டும் விரைந்து புத்துணர்வு பெறுகிறார்கள். இங்கு மீண்டும் விரைந்து புத்துணர்வு பெறுதல், இதற்குத்தான் நாம் பயன்படுத்துகின்றோம் bounce back என்னும் phrasal verb. Please comment your answer. Wonderful. மன அழுத்தமான சூழ்நிலையிலிருந்து மீண்டும் சரிவர அவனுக்கு சில காலம் வேண்டும். இந்த சில காலம் என்பதைத்தான் நாம் some time என்னும் 2 சொற்களாக எழுதுவோம் என்று முன்பொரு வீடியோவில் பார்த்திருக்கிறோம். Please comment it now. Wonderful. நமது வியாபாரம் கோவிட் தொற்றுக்கு பின் விரைவில் மீண்டும் முன்னேறியது. Please have a try. Great, you got it. அந்த டாக்ஸி டிரைவர் நீண்ட அல்லது தூரமான வழியை எடுத்து நம்மை ஏமாற்றினார். எங்களை ஏமாற்றினார். எப்படி ஏமாற்றினார்? மீட்டருக்கு காசுன்றோன்னு கொஞ்சம் தூரமான வழியால எங்களை கூட்டிக் கொண்டு போய் ஏமாற்றினார். இவ்வாறு பணம் அல்லது நிதி சார்பில் ஏமாற்றுதல், இதை நாங்க ரிப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கு ரிப் ஆஃப் பிளஸ் நவுன் என்றவாறோ, ரிப் பிளஸ் ப்ரொனவுன் பிளஸ் ஆஃப் என்றவாறோ பயன்படுத்த முடியும். பெயர் சொல்லாக இருந்தால் ரிப் ஆஃப் என்பதற்கு பிறகு பயன்படுத்தலாம். பிரதி பெயர் சொல்ல இருந்தா ப்ரொனவுனா இருந்துச்சுன்னு சொன்னா ரிப் ப்ரொனவுனை போட்டு பிறகு ஆஃப சொல்லலாம். வேறங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். அந்த டாக்ஸி டிரைவர் நீண்ட தூரமான வழியை எடுத்து நம்மை ஏமாற்றினார். நம்மை என்னும் போது ப்ரொனவுன் பயன்படுத்த போன்றோம். நன்றாக கவனியுங்கள். The taxi driver ripped us off. Ripped us off by taking a longer route. The taxi driver ripped us off by taking a longer route. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The taxi driver ripped us off by taking a longer route. நீ அந்த பேனாவுக்கு 200 ரூபாய் கொடுத்தாயா? உன்னை ஏமாற்றி விட்டார்கள். ஏன்னா அந்த வேதியானதா இல்ல. Did you pay 200 for that pen? Did you pay 200 rupees for that pen? You have been ripped off. You have been
ripped off. Did you pay 200 for that pen? You have been ripped off. Did you pay 200 for that pen? You have been ripped off. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Wonderful. Did you pay 200 for that pen? You have been ripped off. அவன் நான் பயன்படுத்தாத சேவைகளுக்கு கட்டணம் வசூலித்து என்னை ஏமாற்றி விட்டான். ஹோட்டல்லயோ எங்கேயோ போய் தங்கி நின்றீங்க, அங்க நீங்க பயன்படுத்தி கொள்ளாத சேவைகளுக்கும் கூட சார்ஜ் போட்டு உங்களை ஏமாற்றிட்டாங்க. He ripped me off and pronoun me. He ripped me off by charging for services I didn't even use. He ripped me off by charging services I didn't even use. பயன்படுத்தினதுக்கு சார்ஜ் போடுறது வேற, பயன்படுத்தினதுக்கு மேலதிகமா போடுறது கூட வேற. இது பயன்படுத்தாததுக்கே போட்டு மாத்திட்டாங்க. He ripped me off by charging for services I didn't even use. சில ஆன்லைன் விற்பனையாளர்கள் போலி பொருட்களால் வாடிக்கையாளர்களை ஏமாற்றுகிறார்கள். Not everyone, எல்லாரும் இல்ல, சிலர். Please comment your answer. Superb. சுற்றுலா பகுதிகளில் ஷாப்பிங் செய்வதை நான் வெறுக்கிறேன். அவர்கள் எப்போதும் நம்மை ஏமாற்றுகிறார்கள். ஏன்னா புதுசு புதுசாக வார வழியா ஒரே மாதிரி நாணயத்தோட நடந்து கொள்ளாம ஏமாற்றுவாங்க. Please comment it now. Splendid, you got it. அவன் எப்போதும் தன் நண்பர்களிடமிருந்து இலவசமாக சாப்பிடுகிறான். மதிய உணவை இலவசமாக சாப்பிடுகிறான். இலவசமாக வசதிகளை அனுபவிப்பது, ஒருவரை அதிகமாக பயன்படுத்துவது, ஒருவரை நம்பி வாழ்வது. இதையெல்லாம் நாங்க ஆங்கிலத்துல மூச் ஆஃப் அகெயின் மூச் ஆஃப் அப்படின்னு சொல்வோம். இங்கு மூச் ஆஃப் பிளஸ் சம்வன் என்றவாறாக வாக்கியத்தில் பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். அவன் எப்போதும் தன் நண்பர்களிடமிருந்து மதிய உணவை இலவசமாக சாப்பிடுகிறான். He always mooches off his friends for lunch. Mooches off someone, mooches off his friends. He always mooches off his friends for lunch. எங்களோட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? He always mooches off his friends for lunch. உன் பெற்றோரிடமிருந்து இலவசமாக வாழ்க்கை நடத்துவதை நிறுத்து. அதாவது பெற்றோரில் தங்கி நிற்பதை நிறுத்து, வேலையை தேடு. Stop mooching off your parents and get a job. Stop mooching off your parents and get a job. ஒரு சத்தமா சொல்லி பாருங்க எல்லாரும். Great. Stop mooching off your parents and get a job. அவள் பல மாதங்கள் வாடகை செலுத்தாமல் என்னை பயன்படுத்தினாள். She mooched me off. She mooched me off for months without paying rent. She mooched me off for months without paying rent. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்றீங்களா? She mooched me off. இங்கு me என்பது pronoun என்பதால் மூச்சுக்கும் ஆஃப்க்கும் இடையில் பயன்படுத்த முடியும். She mooched me off for months without paying rent. அவங்க எப்போதுமே பக்கத்து வீட்டு மக்களிடமிருந்து மளிகை பொருட்கள் பெற்றுக் கொள்கிறாங்க. They always mooch off neighbors for groceries. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They always mooch off neighbors for groceries. அவனை உன்னை நம்பி வாழ விடாதே. அவனை விடாத, என்னத்துக்கு விடாத? உன்னை நம்பி வாழ. Please comment your answer. Bravo. பல மாதங்களாக அவள் தனது நண்பியை புதிய ஆடைகள் வாங்க பயன்படுத்தினாள். Comment it now. Bravo. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Bounce back என்பதையோ rip off plus noun or rip pronoun plus off என்பதையோ mooch off plus someone or mooch plus pronoun plus off என்பதையோ பயன்படுத்தி
நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.